ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் ட்ராமாவோட மூவி வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மூவியை பார்த்துடலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து ஜியா. அவளுக்கு வந்து இன்றைக்கி மேரேஜ் நடக்க போகுது. நல்லா வெட்டிங் கவுன்லாம் போட்டுட்டு அவளோட ஆளுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. பழையசெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஏன்னா அவளும் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஒரே வீட்டில் தங்கியிருப்பாங்களா. அவங்க ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோனை பார்த்து, நான் உன்னை ரொம்ப நல்லா லவ் பண்ணுறேன், உனக்காக தான் எப்பயுமே இருப்பேன் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருப்பான். அதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோயின் சந்தோஷத்தில் அவங்களோட ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு வந்து இது ரொம்ப நாள் கனவு. அவங்க லவ் பண்ண பாய் ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கணுன்றது. ஆல்ரெடி ஹீரோயின் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே இன்ஃபார்மும் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமாகவே என்னோட பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி சந்தோஷத்தில் இருக்கும்போது அங்கே இருக்க ஆங்கர் லேடி இருப்பாங்களே, அவங்க உடனே சரி இப்போ நம்ம குரூமை வெல்கம் பண்ணிடலாம் ரூம்க்கு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வெயிட்டிங்கில் இருக்காங்க. வெளியேந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் வரும்போது வேற ஒரு பொண்ணை கல்யாண ட்ரெஸ்ஸில் கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோனுக்கு இதை பார்த்தோன்னே சிரிச்சிட்டு இருந்த முகம் அப்படியே ரொம்ப ஷாக்கில் வந்து சிரிப்பே போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோனை கல்யாணம் இல்லாதவும் ஏமாத்திட்டான். வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து ஏன்டா அப்படி பண்ணன்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோனோட பீஸ்ட்ன்னு தான் கூப்பிடுவாங்க. பீஸ்ட் இது உனக்கே நல்லா இருக்கா, நான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன்ற மாதிரி கேட்கும்போது பக்கத்தில் அந்த ஃபெய்ன்ற ஒரு பொண்ணை இப்போ புதுசாக கூட்டிகிட்டு வந்திருப்பாள்ல, அவள் பேசுகிறா. ஆமாம், நானும் இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும் போது அதுக்கு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோனை பார்த்து, இந்த பொண்ணு ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, பெரிய லீ ஃபேமிலியோட பெரிய பொண்ணே இவ தான், அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? இவனா பணக்காரி, எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கும் போது நல்ல வேலை கிடைக்கும், ஒரு செட்டிலான லைஃப் கிடைக்கும். நீயும் வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு சாதாரண ஏழை பொண்ணு தானே, உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு ஒன்றும் வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது அப்போ அந்த ஃபெய்ஃபை பொண்ணு பக்கத்தில் என்ன பண்ணுறான்னா ஒரு கார்டு எடுத்து காட்டுறா. இந்த கார்டில் வந்து ஒரு 3 மில்லியன் கிட்ட அமௌண்ட் இருக்குது. இதை வந்து நீ வச்சுக்கோ, தேவையில்லாமல் எங்களை வந்து இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் இவனை தான் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை நம்ம ஹீரோயின் மேலே தூக்கி அடிக்கிறா. நம்ம ஹீரோனுக்கு இதுக்கு பார்த்தெல்லாம் கோவம் வந்துடுது. உடனே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி வரா. என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவ பீஸ்ட், உனக்காக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், உனக்காக நான் வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு நாளைக்கு 3 வேலைக்கு நான் போய் பணம் சம்பாரிச்சு உனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், எனக்கு நீ கொடுக்குற நன்றி கடன் இதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. 3 வருஷமாக நான் உனக்காக தான் உழைச்சேன், நான் படிக்க கூட இல்லை, உனக்கே தெரியும்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாண நாள் அதுமா என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்திலே ஒரு அறையை ஓங்கி விடுறாங்க. அப்போ அவனை வந்து வாங்கிக்கிட்டு உடனே ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நான் ஒன்றும் உன்ட்டு வந்து இதெல்லாம் நீ எனக்கு பண்ணுன்னு சொல்லி கெஞ்சலியே, நீ எதனா வாலண்டியராக எனக்கு இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனால அதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் பேச முடியல. அவன் வந்து ஏமாத்திட்டான்றது நம்ம ஹீரோனுக்கு புரியுது. அதுக்கு மேலே அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை தொல்லை பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அந்த ஃபெய்ஃபை பொண்ணும் எங்களோட நல்ல நாள் இப்படி கெடுக்காத நீ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உள்ள செக்யூரிட்டி கார்டில் கூப்பிட்டு இவளை வெளியே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்களா, வெளியே கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு வாழ்க்கையே போயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. ஊரில் வர அம்மா அப்பா கிட்டலாம் இன்றைக்கி கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு பணம் தேவைன்றதுக்காக பிளட் டொனேஷன் சென்டர் இருக்கும்ல, அங்கே போயிட்டு ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி பிளட்டை வந்து டொனேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காசு வேணுன்றதுக்காக. நர்ஸே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் இல்லை எனக்கு அமௌண்ட் வேணும், பாய் ஃப்ரெண்டுக்கு அது தேவைப்படுது, அதனால நான் பிளட் கொடுத்தா தான் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு என் உடம்புல இருக்க எல்லா பிளட்டை கூட நான் அதுக்காக கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக அந்த பிளட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல, இவ்வளோ பண்ணியும் நம்மளை வந்து இப்படி வெறுத்து ஒதுக்கிட்டானே, நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு போகிறாங்க. இதில் அவங்க போட்டிருக்க ஹீல் ஸ்லிப்பர் வேற ரொம்ப தடுமாறிட்டே இருக்குமா அவங்களுக்கு. அது வேற பார்த்து இது வேற என்ன சதி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரோட்லேயே கழட்டி தூக்கி போட்டு போகிறாங்க. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேர் தான் ஷியாங். அவர் வந்து ஒரு பெரிய ரிச்சஸ்ட் மேன், அதுவும் பெய்ஜிங்ன்ற ஒரு சிட்டியில் வந்து அவர் ரொம்ப ரிச்சானவராக இருக்கார். அவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, அப்போ அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது காரில் தான் போகிறாரு. நம்ம ஹீரோயின் சைடில் நடந்து போகிறத பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் வேறு வெட்டிங் கவுன்லேயே நடந்துட்டு போவாங்கல்ல, இதை பார்த்தோன்னே அவர் வந்து இந்த பொண்ணு நான் பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு வந்து அவட்ட போகணும், அவட்ட போய் பேசணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கா. உடனே வந்து காரில் இருக்க டிரைவரை பார்த்து சீக்கிரமாக வண்டி ஓட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதே மாதிரி ஒரு நாள் மீட்டிங் போயிருப்பாரா, ரொம்ப அர்ஜென்ட்டான மீட்டிங்கு, ஆனால் டிராஃபிக்கில் கார் மாட்டிக்கிச்சு, கார் கொஞ்சம் கூட நவர மாட்டேங்குது. அப்போ முன்னாடி இருக்க அசிஸ்டண்ட்டும் பாஸ் சீக்கிரம் போனால் தான் நம்மளால் அதை அக்செப்டே பண்ண முடியல, இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போய்ட்டுன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ கண்ணாடியில் பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூட்டியில் அந்த டிராஃபிக்லேயும் சந்தில் பொந்தில் பூந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தவர் ஒன்னே அவருக்கு என்ன தோணுச்சு தெரியல, உடனே காரோட டோரை
டோர் திறந்து நம்ம ஹீரோயின் நிப்பாட்டிடுறாரு. நம்ம ஹீரோனா அட எவன்டா அவன் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போகும்போது நடுவில் கார் டோரை திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி காண்டில் தான் இருக்காங்க. அவன் வந்த உடனே அவனோட கார் கீ எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இந்த காரை கொஞ்ச நேரத்துக்கு நீ வச்சுக்கோ, ஸ்கூட்டியை கொஞ்ச நேரத்துக்கு நீ எனக்கு தரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாகுது. வந்தவன் என்ன திடீர்னு வந்து என்னோட ஸ்கூட்டியை கேட்குறான் அப்படின்ற மாதிரி கடுப்பில் அந்த கீயை தள்ளி விட்டுடுறாங்க. பக்கத்தில் இருக்க அசிஸ்டண்ட்டும், மேடம் இல்லை அர்ஜென்ட்டான ஒர்க் எங்கள் பாஸுக்கு, அதனால கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்ல மன சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ பார்த்து, ஓ இதான் விஷயமா, நானும் அந்த பக்கமாக தான் போகிறேன், வாங்க என் ஸ்கூட்டியில் ஏறிக்கோங்க, உங்கள் கார்லாம் எனக்கு வேணாம், நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ உட்காந்தவர் இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட டச் பண்ணதே இல்லையா. அப்போது ஹீரோயின் வந்து வண்டியை ஓட்டும் போது நம்ம ஹீரோனை டச் பண்ணவே இல்லை. அதனால் அப்படியே பின்னாடி விழலான்ற மாதிரி பின்னாடி போயிட்டாரு. நம்ம ஹீரோனுக்கு புரியுது, அட என்னப்பா இவர் பின்னாடி விழ போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு, கையை கொடுங்க என்னை பிடிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனும் ஹீரோவோட கையை பிடிச்சி அவங்க இடுப்பு சுற்றி நல்லா டைட்டாக பிடிச்சிக்க சொல்கிறாங்களா. நம்ம ஹீரோனை வேற வச்சு விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோனை டச் பண்ண உடனே அவருக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நம்ம ஹீரோனை லவ் பண்ண ஆரம்பிச்சுறாரு. ஏன்னா ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் அவர் தொடுறாரா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை சைட் அடிக்க ஆரம்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கே போயிருப்பாங்கன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு தான் வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸோட நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்தோன்னே டிரைவரை பார்த்து வேகமாக போ அவட்ட போ அப்படின்ற மாதிரி சொல்ல, டிரைவர் என்ன நினச்சாரு தெரியல, இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோனை முட்டுற மாதிரி போயிட்டாரு. லைட்டாக நம்ம ஹீரோயின் மேலேயும் கார் பட்டுடுது. நம்ம ஹீரோனும் அந்த கார் மேலே கொஞ்சம் லைட்டாக பட்டு பின்னாடி போய் விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ பார்த்துட்டு, டே வேகமாக போனால் என்னடா இடிக்கிற மாதிரி போய் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ வெளியே போகிறாரு. போனவர் வந்து ஹீரோயின் கீழே விழுந்திருக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாரு. அங்கே இருக்கவங்கலாம் என்னது இது இப்படி அடிச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட கையை கொடுக்குறாரு. வா சீக்கிரம் எந்திரி, உனக்கு எதுவும் ஆகலேன்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் கோவத்தில், போடாடே இடிக்கிற மாதிரி இடிச்சிட்டு ஹெல்ப்புக்கு கையை வேற கொடுக்குறியா நீன்ற மாதிரி கோவத்தில் ஹீரோவோட கையெல்லாம் தட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் எப்படி எந்திரிக்கிறாங்களா, எந்திரிச்சிட்டு இன்னைக்கு நாள் எனக்கு சரியா இல்லை, கல்யாணமும் நின்று போச்சு, இப்போ வந்து வண்டியை வர விட்டு என்ன இடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அப்போது ஹீரோயினை பார்த்து, எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பெர்மிஷன் கூட கேட்கல. ஹீரோயின் அப்படியே அங்கேயே தூக்கிக்கிட்டு நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட கார் கிட்ட கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்டும் கார் ஓப்பன் பண்ணுறாரா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சிடறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோனை ஏன் உட்காந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ கேட்குறாரு, உனக்கு எல்லாம் ஓகேவான்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனும் எல்லாம் ஓகே தான், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஹீரோ சொல்கிறாரு, இல்லை உனக்கு என்ன வேணுனாலும் கேளு, நான் அதை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எதுக்கு இதெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் உனக்கு எதனா பண்ணி ஆகணும், நான் உனக்கு என்ன பண்ண போகிறாருன்னா, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஏன்னா நான் உன்னை இடிச்சிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனுக்கா ஷாக்கில், ஏய் நீ என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சு தான் பேசுறியா, இன்னும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற, அதுவும் காரை விட்டு இடிச்சதுக்காக அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஆனால் உண்மையாக தான் கேட்குறேன், நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நீ வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ஓடி வந்ததை பார்த்தேன், ஏதோ ப்ராப்ளம் போல், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிவிடுவோம். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் வேறு ஆல்ரெடி பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு நான் அன்றைக்கி கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு. ஆனால் கல்யாணம் கரெக்டான டைமில் நின்றுச்சு. ஏன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திருப்பான்ல. இப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயோ பதில் சொல்லி ஆகணுன்றதுக்காகவே சரி பையன் நல்ல பையனாக இருக்கான், நம்மளை காப்பாற்றுறேன்றான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு சிம்பிளாக அவங்களோட மேரேஜை முடிச்சுக்கிறாங்களா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் தான், ஓகே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோவும், சரி ஜியா இனிமேல் நீ வந்து தனியாக எங்கேயும் இருக்க தேவையில்ல, நீ என்னோட வீட்லேயே வந்து ஏன் கூடயே இருந்துக்கோ, லக்கேஜெலாம் எங்கே வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லு, நான் என் ஆளை விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோயின் வந்து சரி ஓகேன்ற மாதிரி சொல்லும் போது பின்னாடி கொஞ்சம் நவுந்துட்டே போகிறாங்களா. அப்போ ஹீரோ தான் பிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஹீரோ கிட்ட வர ஹீரோவும் பார்த்து கேர்ஃபுல்லாக நட, நீ என்னை பார்த்து ரொம்பலாம் பயப்பட வேணாம், நான் யாராக இருந்தால் என்ன, உன்னை ரொம்பவே நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நொண்டி போகிறாங்க. ஹீரோவும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் தூக்குறேன்னு சொன்னாலுமே ஹீரோயின் இல்லை வேணாம் நானே போய்க்கிறேன்ற மாதிரி நொண்டிக்கிட்டே போயிட்டாங்க. அப்போது ஹீரோ வந்து காரில் போயிட்டுருப்பாரு அசிஸ்டன்ட் கூட. நம்ம ஹீரோயின் வந்து வேறு காரில் அனுப்பி விட்டுருப்பாரு. அப்போ அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி நேற்று அவளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அதாவது ஜியாக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்ற மாதிரி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டும் எல்லாம் விசாரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஜியான்றவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஏமாற்றிட்டாங்க கல்யாண நாள், அதுவும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் அந்த பொண்ணு வந்து லீ ஃபேமிலியோட பொண்ணுன்றதுனாலே பணக்காரின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான்னு சொல்லும் போது ஹீரோக்கு கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் என் ஒய்ஃபை வந்து அவன் ஏமாத்திருக்க கூடாது,
அவன் ஏமாத்தினது நல்ல விஷயமா இருக்கலாம், அதனால தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட ஒய்ஃப் அவன் கஷ்டப்படுத்திட்டான், அவனுக்கு பழி வாங்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல முதல்ல, அதனால பொக்கையெல்லாம் கொடுத்து வரவேற்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோ வீடு பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கா, இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்கு ரெடியாக சொல்லியிருக்காரு. அது ஒரு ஜுவல்லரி ஃபங்க்ஷன் மாதிரி. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் நல்ல காஸ்டியூமாக போட்டு வந்துறதுக்காக அந்த காஸ்டியூம்லாம் போட்டு இது ஓகேவான்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஹீரோயின் போட்டு வரது பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 4வது ஒரு ட்ரெஸ் போட்டு வருவாங்க ரெட் கலரில். நம்ம ஹீரோயினும் எப்படியோ இதே வேணாம் தான் சொல்லுவாருன்ற மாதிரி போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ ஒன்னே எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதே போட்டுட்டு வாங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்று என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான செயின் அதை கொண்டு வந்து நம்ம ஹீரோனுக்கு போட்டு விடுறாரு. அப்போது ஹீரோ போடும்போது, இது உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, இதை போட்டுட்டு நீ எனக்கு என் கூட வா, உன்னை யாருமே எதுவும் பேச முடியாது, உன்னை ஏமாத்தினவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு கூப்பிட, நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ இப்பெல்லாம் பேசும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அந்த பார்ட்டிக்கு போகிறாங்களா, நம்ம ஹீரோ முக்கியமான ஒரு ஆள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே சரி நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் உள்ளே போயிட்டு அந்த ஜுவல்லரிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அதெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குல்ல, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அப்புறம் இந்த ஃபெய்ஃபை லீ ஃபேமிலியோட பொண்ணு இருப்பால, அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, உனக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்து பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் காதில் இது விழுந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, இவன் தான் பீஸ்ட்டு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஏய் இங்கே என்னடி பண்ணிட்டுருக்க, உன்கிட்ட தான் ₹1 கூட இல்லையே, இந்த மாதிரி இடத்துல வந்து நிற்கிறதுக்குலாம் உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்து சொல்ல, ஹீரோனுக்கு கோவம் வருது. இதில் வேறு ஹீரோயின் கையை பிடிச்சி வேற அவன் வம்பு இழுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுருக்கு. டேய் எதுக்குடா என் கையை பிடிக்கன்னு சொல்லிட்டு கையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவனை பார்த்து, உன்ன மாதிரி மனுஷனெல்லாம் பார்த்தா எனக்கு வெறுப்பு தான் வருது, நீலாம் ஒரு மீறுக்கும், என்னாலலாம் உன்கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பீஸ்ட்டை உடனே என்ன சொல்கிறான்னா, ஏய் வார்த்தையை அடக்கி பேசு, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து மிரட்டிட்டு இருக்கான். அந்த ஃபேஸை வேற நம்ம ஹீரோனை பார்த்து, ஏய் யார் இடத்துல வந்து என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா, நான் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா, எங்களை வந்து தொல்லை பண்ணாதேன்னு சொன்னோம்ல, நான் அங்கே இருக்கிற இடத்துக்குலாம் ஏன் வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரேன்னா, நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபேஸை ஒன்னே என்ன தைரியம் தான் என்னையே எதிர்த்து பேசுவேன் நீன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அறைய வரா. அப்போது ஹீரோயின் வந்து அடி வாங்கிடுவான்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ வந்து உடனே இந்த ஃபைஃபையோட கையை பிடிச்சிடுறாரு. என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃபையை நீ அடிக்க வருவ, அவளை நீ தொட முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் தள்ளி விட்டுற. நம்ம ஹீரோனும் ஹீரோ பார்த்து கரெக்டான டைமுக்கு வந்தீங்கன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அந்த ஃபைஃபை ஒன்னே நம்ம ஹீரோ பார்த்து, நீ யாரா நீ இந்த இடத்துக்கு வந்து இந்த தேவையில்லாமல் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பீஸ்ட்டும் உடனே நம்ம ஹீரோ பார்த்து, நீ யாரா நீ இங்கே வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தே கேட்க, அப்போ நம்ம ஹீரோக்கு கோவம் வந்தது. உடனே வந்து அவங்க செக்யூரிட்டி கார்டில் கூப்பிட்டு, இவனுக்கு ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களை பிடிச்சி 4 காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறா. ஹீரோட செக்யூரிட்டி கார்ட்ஸும் அவங்க 2 பேரையும் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்து அந்த ஃபைஃபை ஒன்னே நம்ம ஹீரோ பார்த்து, ஏன் நான் உனக்கு கடைசியாக வார்னிங் கொடுக்குறேன், என்னை விட்டு தேவையில்லாமல் என்னை பிரச்சனைக்கு இழுத்த, அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனே ஒரு நிமிஷம் பயந்துடுறாங்க. பயந்துட்டு ஹீரோ பார்த்து, நம்ம இப்படி பண்ணுறோமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்ற மாதிரி சோகமாக கேட்கும்போது ஹீரோ ஒன்னே, யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது, நீ எதுக்குமே பயப்படாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்குது. அங்கே பார்த்தா இவங்க 2 பேரையும் போட்டு நல்லா 4 அடி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை வேற நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கணுன்னு போகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை பார்க்க விட மாட்டார். ஃபைஃபைக்கும் சரியான அடி விழுந்துட்டுருக்கு. அப்போ இவங்க கத்தரத்தை பார்த்து நம்ம ஹீரோனும் அப்படி என்னதான் ஆகுதுன்னு திரும்பி பார்க்க போனாலும் ஹீரோ விடவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி போதை விட்டுருங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடவும் அந்த 2 பேரும் நல்லா அடி வாங்கிட்டு எந்திரிக்கிறாங்களா. அந்த ஃபைஃபைக்கெல்லாம் கண்ணத்தில் சரியான அடி, கண்ணத்தில் கை வச்சுட்டு இருக்கா வழியில். இதில் வேற அந்த பீஸ்ட் வேற, டே என்னையே நீ அடிச்சிட்டியா, என் மாமனாருக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டு. இந்த ஃபைஃபை ஒரு பக்கம், ஏய் உன்னோட ஆளை கூட்டிகிட்டு வந்து எங்களை பிடிக்க வச்சு இப்படி அடிக்கிறல்ல, எங்கள் அப்பா இப்போ வருவார் பார் அப்படின்னு சொல்ல, பின்னாடி அந்த ஃபைஃபையோட அப்பா வராரு, அதாவது லீ குரூப்போட ஓனர். அவர் வந்தோடனே இந்த ஃபைஃபை ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா இங்கே பாருப்பா, ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் தேவையில்லாமல் எங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணி எங்களை அவன் ஆளை விட்டு அடிச்சிட்டான்ப்பா, என்ன மட்டும் இல்லை உங்கள் மருமகனையும் சேர்த்து அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி கண்ணத்தெல்லாம் காட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கால. அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்தோன்னே, என் பொண்ணையே ஒருத்தன் அடிச்சிட்டானா, எவனுக்கு அந்த தைரியம்னு சொல்லிட்டு கையை நீட்டி எல்லாரையும் மிரட்ட போகிறாரு. நம்ம ஹீரோ முன்னாடி அப்போ யார் அது அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குறாரா. அப்போ அந்த ஃபைஃபையோட அப்பா வந்து ஹீரோட ஃபேஸை பார்த்தோன்னே, என்னது இவரா, பெய்ஜிங்லே ரிச்சஸ்ட் மேன் ஆச்சே, இவருடைய கம்பெனிலலாம் நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முட்டியே போட்டுடுறாங்க. இப்படியா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃபைஃபை அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா
அப்பா என்னப்பா இவன் முன்னாடிலாம் முட்டி போடுறீங்க, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி தப்பாக பேசுகிறா. அதுக்கு அவங்க அப்பா ஒன்னே ஃபேஃபியோட கண்ணத்துலேயே ஒரு அறை விட்டுட்டு, யார்கிட்ட பேசுகிறோன்னு கொஞ்சம் பார்த்து பேசுறி, அவர் நினச்சா நம்மளோட கம்பெனியை அடியோடு முடிச்சு விட்டுருவாருன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்து, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இப்படி நடந்ததுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எங்கள் பொண்ணும் என்னோட மருமகனும் தெரியாமல் இப்படி பேசிட்டாங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது அந்த ஃபேஃபியும் ஏஞ்சி நின்று இதில் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ இதில் பார்த்துக்கிட்டு, சரி நான் மன்னிக்கணும்னா உங்களோட பொண்ணு மருமகனும் என்னோட ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவரை ஒன்னே, ஓ சாதாரண மன்னிப்பு தானே, நான் உங்கள் 2 பேரும் கேட்க விட்டுறேன், எங்கள் கம்பெனி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஃபர்ஸ்ட் அந்த பீஸ்ட் தான் போயிட்டு நம்ம ஹீரோனோட காலில் போய் விழுறான். காலில் விழுந்த உடனே நம்ம ஹீரோன் கிட்ட வந்து ரொம்ப கதறான், தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எங்கள் மாமனாரை நீ எதுவும் பண்ணாத, அவங்களோட கம்பெனிலாம் எதுவும் லாஸ் வர வைக்காத, எங்கள் அங்கிள் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி கெஞ்சும் போது இந்த ஃபேஃபியும் ஒரு பக்கம் ஹீரோன் காலில் விழுந்து, நாங்கள் உனக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனும், சரி நீங்கள் வந்து திருந்த மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் காலில் விழுந்து கதறீங்களேன்னு சொல்லிட்டு போனா போதுன்னு பொழைச்சி விட்டுறேன், மன்னிச்சிட்டேன் ஏஞ்சி போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் அவங்க முன்னாடி நல்லா கெத்தா ஹீரோ பார்த்து, சரி ஹஸ்பண்ட் வாங்க நம்ம போகலாம், இவங்ககிட்ட எல்லாம் பேசி ஒன்றும் வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இவங்கள தாண்டி அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது ஹீரோ தனியாக ஒரு இடத்துக்கு வந்தோடனே ஹீரோயின் வந்து செவ்வரோரமாக சாய்ச்சி வச்சுட்டு ஹீரோனை பார்த்து, ஆமாம் கூட்டத்தில் நீ என்னை எதோ சொல்லி கூப்பிட்டியே, என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோனும், நான் அது சும்மா சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் வந்து இப்படிலாம் என்கிட்ட வந்து க்ளோஸாக நின்று கேட்கக்கூடாதுல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒன்று ஹீரோனை பிடிச்சி அங்கேயே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கா லைஃப்லேயே அதான் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ்ஸு, ஹீரோனுக்கு மட்டும் இல்லை ஹீரோக்கும் தான். வீட்டுக்கு போகணுன்னே இந்த கிஸ் நினச்சி என்ன ஒருத்தன் கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கீழே குனிஞ்சு ஏஞ்சின்ற மாதிரி புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே அவங்க காம் டவுன் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, என்ன என் ஹஸ்பண்ட் தானே எனக்கு கிஸ் பண்ணாரு, ஏதோ ரோட்டில் போகிறேன் வரவன் கிஸ் பண்ண மாதிரி நான் ஏன் ஃபீல் பண்ணும், என் ஹஸ்பண்ட் தானே எனக்கு கிஸ் பண்ணாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம் டவுன் ஆகிட்டு இருக்காங்களா. திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து ஷர்ட்டே இல்லாமல் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு, வெறும் டவுல் மட்டும்தான் இடுப்பில் கட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு அது தெரியாமல் இருக்க ஹீரோ பின்னாடி வந்து ஹீரோனை கூப்பிட்டோன்னே ஹீரோன் வந்து சொல்லுங்கன்ற மாதிரி திரும்பி பார்த்தா ஹீரோ அப்படி நின்றுட்டு இருக்காரு. பார்த்த உடனே ஹீரோனா ஏன் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சி ஓடு தான் பார்க்குறாங்க. அப்போது ஹீரோனை சொல்கிறாங்க, இல்லை இப்படிலாம் வந்து நிற்காதீங்க, எனக்கு வெக்கமாக வருது, என்ன பேசணுன்னே தெரியலன்ற மாதிரி ஹீரோயின் வந்து நர்வஸாக பேசிகிட்டு இருக்காங்களா. திடீர்னு பார்த்தா ஹீரோட டவுல் வந்து கீழே விழுந்துடுது. கீழே பெட்டில் வந்து கார்னரில் மாட்டிக்கிட்டு ஹீரோட டவுல் கீழே விழுந்துருவோம். ஹீரோயின் அப்போ பார்க்குறாங்க, என்ன டவல் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி கீழே பார்த்துக்கிட்டு கத்துன்னு கத்துறாங்க. ஐயோ என் முன்னாடி ஏன் இப்படி வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் மூடிக்கிறாங்களா. அதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசல, அவள் பாட்டுக்கு ஆவுன்னு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா இதுவும் கேஷுவல் தானேம்மா அப்படின்ற மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாலில் போய் உட்காந்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னவர் இப்படி என்னை வந்து இப்படி பயமுறுத்திட்டு இருக்காரு, டவுல் கட்டிட்டு வந்து இப்படி நின்றுட்டு இருக்காருன்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது ஹீரோனோட அம்மா ஹீரோனோட ஊர்லேருந்து கால் பண்ணுறாங்க. அப்போ கால் பண்ணவங்க வந்து, என்னம்மா பண்ணுறேன், நல்லா இருக்கியா, மேரேஜ் ஆக போகுதுன்னு சொன்னி 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனோட அம்மா கேட்டுட்ருக்காங்க. அப்போது ஹீரோனும் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லைம்மா எங்களுக்கு மேரேஜ் ஆகலை, நான் வந்து பீஸ்ட்டை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனோட அம்மாக்குலாம் கோவம் வருது. அதாவது இந்த பீஸ்ட் மேல் தான், ஏம்மா உன்னை எதனா தொல்லை பண்ணானா, டார்ச்சர் பண்ணான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோனும், இல்லைம்மா நான் அதெல்லாம் வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக ஊரில் வந்து சொல்லிக்கிறேன், அவன் ரொம்ப தப்பான கேரக்டர், என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் ஹீரோ வரை வந்து ஹீரோயின் கையிலேருந்து ஃபோனை வாங்கி, ஆண்டி நான் வந்து உங்களோட பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன், அந்த பீஸ்ட் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் ரொம்பவே நல்ல பையன் அவனை விட, அதனால நான் வந்து உங்களை நல்லாவே பார்த்துப்பேன் ஃப்யூச்சரில், உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி ஹீரோ வந்து நம்ம ஹீரோனோட அம்மாட்ட நல்லா பேசவும், அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோன் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, சரிம்மா இன்னைக்கு நைட்டு நீ ஊருக்கு வா, உன்னோட ஹஸ்பண்டையும் கூட கூட்டிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து, நீ எதுக்குமே கவலைப்படாத, ஊருக்கு போயிட்டு உங்க அம்மா அப்பாவை நான் நல்லா இம்ப்ரெஸ் பண்றேன் சரியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு கிளம்புவோன்னு சொல்ல, ஆனா ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சரி எல்லாம் இருக்கட்டும், ஆனா நீங்க வந்து பெய்ஜிங்லேயே நீங்க தான் பெரிய ரிச்சஸ்ட் மேனுன்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலி முன்னாடி காட்டிக்காதீங்க, அங்க இருக்கவங்கள சில பேர் பொறாமப்படுவாங்க, என் அம்மா அப்பாட்ட வந்து நான் நிதானமா எடுத்து சொல்றேன், ஏன்னா ரொம்ப பணக்கார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சா கொஞ்சம் பயப்படுவாங்களா, எங்கே நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு சொல்லிட்டு, அதனால நான் உங்ககிட்ட எடுத்து நிதானமாக சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் ஹீரோனை பார்த்து, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோனோட அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோன் சந்தோஷத்தில் போயிட்டு, அம்மா அப்பா நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் கூட போய் நின்றுட்டு இருக்காரு. அவரும் போயிட்டு அவரோட ஆன்ட்டி எங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்காரா, நல்லாவே பேசுறாரு நம்ம ஹீரோனோட அம்மா கிட்டலாம். ஹீரோனோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப
பிடிச்சு போயிருக்கு. சரி உள்ளே வாங்கப்பா சாப்பிடலாம், எதுக்கு வெளியவே நின்றுக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசலாமே உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா கூப்பிட்ட. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் வாண்டடாக எதுவும் நீங்கள் பேசி வச்சிடாதீங்க, நானே பார்த்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போது ஹீரோனோட அம்மா அப்பாலாம் ஹீரோ பார்த்து அம்மா நீ என்ன வேலை செய்கிறப்பா, உன்னோட ஆனுவல் சேலரி என்ன அப்படிலாம் சொல்லும் போது ஹீரோவும் ஒரு ஃப்ளோவில் வந்து அவரோட ஒரிஜினல் சேலரியே சொல்லிடலாம், அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்ல சொல்லலான்னு போகிறாரு. நம்ம ஹீரோன் உடனே கேர்ஃபுல்லாக அவங்க அப்பாவை பார்த்து அப்பா அது ஒன்றும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இயர்லி ஒரு 2 lakhs சம்பாரிச்சிருவார்ப்பா, நல்ல ஒரு வேலை தான் எங்களோட ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோனோட அப்பாவும் கரெக்டுமா, நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு சேலரி தான், இந்த சேலரியிலே நீங்கள் நல்ல உங்கள் குடும்பத்தை நடத்திடலான்ற மாதிரி தான் ஹீரோனோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட நல்லா பேசும்போது இவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களா, அதாவது ரூம்குள்ளே போயிட்டாங்க. அப்போது ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மருமகனை வந்து எங்கேயோ டிவியில் பார்த்த மாதிரி இருக்குங்க, அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோட அப்பாவும் நீ ஏன் லூஸ் மாதிரி பேசுகிற, நம்மளோட மருமகன் ரொம்ப நல்லவன், நம்ம பொண்ணு ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, நீ தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காருன்ற மாதிரி ஹீரோனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோவை வந்து ஹீரோயின் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே, என்னன்னு பார்த்தா ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனோட ஹஸ்பண்ட் 2 பேரும் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டுறாங்க. ஹீரோ வந்து சரியான மட்டை. நம்ம ஹீரோயின் தான் ரூம்குள்ளே போயிட்டு ஹீரோவை படுக்க வச்சுருப்பாங்களா, அப்போ டவுலில் வந்து தண்ணி நினச்சிட்டு வந்து ஹீரோட ஃபேஸை வந்து தொடச்சி விடலான்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேஸை தொடச்சி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோ ரொம்ப அழகாக இருப்பாரா, நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ உடனே லைட்டாக எந்திரிச்சு ஹீரோனை பார்த்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அவங்க என்னை ஏற்றுப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க நம்ம ஹீரோனை சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லும் போது ஹீரோ உடனே ஹீரோனை கீழே படுக்க போட்டு மேலே போயிட்டு ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக போக ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஹீரோனும் சரி இவர் நம்ம கிஸ் தான் பண்ண வராரோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் கண்ணை மூடி ஓகே பண்ணலான்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ உடனே மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாரு. என்ன ரொம்ப ஓவராக ட்ரிங்க் பண்ணியிருப்பார்ல. நம்ம ஹீரோனும் என்ன இது புஸ்ஸுன்னு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா ஆமாம் இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இவர்கிட்டேருந்து அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் வேற ஹீரோனோட பாட்டிக்கு அடுத்த நாள் 80வது பிறந்த நாளா, அதுக்காக அவங்க ஃபேமிலிலாம் வந்து பாட்டியோட வீட்டில் ஒன்று கூட்டிகிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு செட் ஆஃப் குரூப் ஆல்ரெடி வந்து பாட்டியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஹீரோனுக்கு ஆன்ட்டி இருப்பாங்க. ஆன்ட்டியோட பொண்ணு வந்து ஒருத்தனை ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருப்பா. அவனை கூட்டிகிட்டு வந்து என் பாய் ஃப்ரெண்ட் வந்து பெய்ஜிங்கில் ரொம்ப பெரிய இடத்துல வேலை பார்க்குறாரு, அதிக சம்பளம் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க தான் வந்து ஹீரோனோட ஆன்ட்டியே. அவங்க ஒன்றே என் பொண்ணு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கான்ட்டு, பெய்ஜிங்கில் வந்து 2 கார் வச்சுருக்காராம், ஒரு வீடு வச்சுருக்காராம், சொந்த வீடாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பெருமையை பேசிகிட்டு இருக்கு அவங்களோட மருமகனை பற்றி. இதில் வேற ரொம்ப எனக்கு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் திமிரில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோனோட ஃபேமிலி அங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே அந்த லேடி இருப்பாங்களா, அதாவது ஹீரோன் ஆன்ட்டி, அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோனோட அம்மா வந்து சிஸ்டரின்லா, அதாவது ஹீரோனோட பாட்டிக்கு 2 பசங்க. அதில் ஒரு பையன் தான் நம்ம ஹீரோனோட அப்பா, இன்னொரு பையன் தான் இந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்டு. நம்ம ஹீரோன் வந்து ஹீரோ காதில் போயிட்டு இந்த ஆன்ட்டி சரியான லூஸு, எதனா பேசிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் பணம் இருந்தாலே ரொம்ப ஓவராக பேசுவாங்க, அவங்க கிட்ட தான் ஏதோ பணம் இருக்குன்ற மாதிரி திமிரா பேசுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஓ அப்படிப்பட்டவங்களா இவங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் போய் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் தான் என்னோட ஹஸ்பண்டு, இவரும் பெய்ஜிங் சிட்டிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ பக்கத்தில் இருப்பால கசின் பொண்ணு, அவ உடனே அவளோட ஆளை கூப்பிட்டு இப்படி தான் என் ஆளுன்ற மாதிரி அவளும் பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் சுற்றி இருக்கவங்கலாம் நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டை பார்த்து இவர் ரொம்ப அழகாக இருக்காருப்பா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் உள்ளே சாப்பிட போயிட்டாங்களா. அப்போ இந்த கசின் பொண்ணு வந்து நம்ம ஹீரோனை பார்த்து ஆமாம் இன்னைக்கு பாட்டியோட 80வது பர்த்டே, பாட்டிக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க, நல்ல பொருளாக வாங்கிட்டு வந்திருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோனும் நான் வேண்டியதை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கொடுக்கும்போது கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த கசின் பொண்ணு ஒன்னி வாங்கிட்டு வந்திருக்கேன்னா காட்ட வேண்டானே, எதுக்கு காட்ட மாட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்குமே இந்த கசினோட அம்மா, அதாவது ஹீரோனோட ஆன்ட்டி வந்து உடந்தையாக இருக்காங்க. ஹீரோயின் ஃபேமிலி எப்படிலாம் நோஸ் கட் பண்ணணும் தான் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கசின் பொண்ணும் சரி நீ வாங்கிட்டு வரது தான் காட்ட மாட்டா, நான் வாங்கிட்டு வந்தது ரொம்பவே காஸ்ட்லியானது, என்னோட ஹஸ்பண்ட் அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்ல இந்த ஆண்டியை கூட சேர்ந்து ஆமாம் என் பொண்ணு மருமகனும் அப்படி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோட அம்மா வந்து அவங்களோட சிஸ்டர் இன் லவ்வை பார்த்து ஆமாம் நீயும் உன்னோட பொண்ணும் இன்னைக்கு நிறைய உப்பள்ளி வாயில் போட்டு சாப்பிட்டு வந்துட்டீங்களா என்ன, தேவையில்லாத வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, வாய் அடக்கி பேச தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த லேடியும் ஒன்றே அவங்க பொண்ணை பார்த்து ஏன் நான் பேசக்கூடாதா, என் பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் கையை வச்சுட்டு உட்காந்துருவீங்க சொல்லிட்டு இருக்கா.
அந்த கசினோ ஒன்று என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு ரூட் மாதிரி இருக்குது, 100 வருஷம் பழமையான ஜின்செங் ரூட்டாக அது ரொம்ப காஸ்ட்லியானதான். என்னன்னு பார்த்தா 1 மில்லியனா இப்படின்னு சொல்லும் போது அப்போ அங்கே இருக்கவங்களாம் சூப்பர்ப்பா, இந்த பையன் வந்து நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த மாதிரி பாட்டிக்காக, நல்ல பையனாக இருக்கானே, நல்ல பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம ஹீரோனை பார்த்துக்கிட்டு சரி வாங்கி வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது அந்த கசின் ஹீரோனை பார்த்து நான் என்னோட கிஃப்ட்டை காட்டிட்டேன், உன்னோட கிஃப்ட்டை நீ காட்ட மாட்டியா, என் கிஃப்ட்டுக்கு ஈக்குவலாக வரலனாலும் பரவாயில்ல ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பல அதை காட்டின்னு சொல்ல. அப்போது ஹீரோ வந்து வாட்சில் டைமை பார்க்குறாரு. டைமை பார்த்துட்டு உடனே என்ன சொல்கிறாருன்னா ஹீரோனை பார்த்து நீ எதுக்கோ கவலைப்படாத ஜியா, நம்ம எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட் வந்து கரெக்டான டைமுக்கு டெலிவரி ஆகிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்க அந்த ஆன்ட்டி ஒன்னே என்னது கிஃப்ட்டை கையோட கொண்டு வராமல் டெலிவரி பண்ண சொல்லிட்டு வந்திருக்கீங்களா, இதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்குது தெரியுமா, கரெக்டாக ப்ராப்பராக ஒரு வேலையை செய்யாமல் பாட்டிக்கு வந்த முதல் நாள் கிஃப்ட்டை கொடுக்காம டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லி வச்சுருக்கீங்க, கையில் கிஃப்ட் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வந்துட்டு குச்சியை வந்து தரையில் தட்டிக்கிறாங்க. தட்டிட்டு என்னோட 80வது பிறந்த நாளில் என்னெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி கோவமாக கத்திட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோனோட அப்பா வந்து உடனே பாட்டிக்கிட்ட போயிட்டு அம்மா ஏம்மா நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல, இங்கே நீ ஏம்மா தனியாக வந்த, எதுக்குமா இந்த மாதிரி வயசான காலத்தில் இப்படி தனியாக நடந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாட்டி ஒன்னே டே விட்ரா, என்னோட பேத்திங்களாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக வந்திருக்காங்க, நான் ஆசையாக பார்க்க வர மாட்டேன்னா அதான் பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ இந்த கசினோட அம்மா ஒன்னே அவங்க அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு ஆன்ட்டி இங்கே பாருங்க, உங்களோட பேத்தி வந்து எந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கா தெரியுமா, ரொம்ப வசதியான பையன், பெய்ஜிங்கில் வந்து 2 கார் வச்சுருக்கான், பெரிய வீடு வச்சுருக்கான், உங்களுக்கு வேற ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த கசினோட அந்த பாய் ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூட் இருக்கும்ல 100 வருஷம் பழமையான ரூட்டு, அந்த ரூட்டை எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. பாட்டி இது உங்களுக்கு தான் இந்த கிஃப்ட்டு, இது வந்து 100 வருஷம் பழமையானது, 1 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பாட்டி அமௌண்ட்டை கேட்டோன்னே வாயை பொழந்துடுது. உடனே அந்த கிஃப்ட்டை பார்த்து இந்த ரூட்டெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, நான் இப்போ தான் தொட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்த்துட்டு கசினோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து நீ ரொம்ப நல்லவனாக இருக்கப்பா, இந்த மாதிரி ஆளை தான் நான் எதிர்பார்த்தேன், உன்னோட கிஃப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்போ இந்த ஆண்டி ஒன்னே வந்து அந்த பாட்டிக்கிட்ட ஏற்றி விடுது. அம்மா இங்கே பாருங்க, உங்களோட இன்னொரு பேத்தியும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, அவள் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவ்வளோ ரிச் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்ற மாதிரி சொல்ல அந்த பாட்டி உடனே போகிறாங்களா, யார்கிட்டனா ஜியா கிட்ட தான் போகிறாங்க. ஜியா கிட்ட போயிட்டு ஜியா உன்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்காக என்ன பர்த்டே கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒன்னே சிரிச்சுக்கிட்டே பாட்டி ரொம்ப அவசரப்படாதீங்க, கிஃப்ட் வந்துடும், கரெக்டான டைமுக்கு டெலிவரி ஆகிடும் பாட்டி, உங்களுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி உடனே மூஞ்சு காட்டுது. என்னது கிஃப்ட்டை வந்து டெலிவரி பண்ண போறியா, வரும்போது வெறும் கையை வீசிட்டு வந்த, என்ன ஆளு நீ அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஆண்டி மறுபடியும் வந்து பாட்டிக்கிட்ட ஏற்றி விடுது. ஆமாம்மா இந்த பையன் மோசமானவன், ஏதோ சாதாரண வேலை தான் பார்க்குறான், அவ்வளோ ரிச்செல்லாம் கிடையாது, அவன் புவர், இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டி ஒன்று ஜியாவை பார்த்து ஜியா என்ன மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, இந்த மாதிரி பையன்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாதவன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க பாட்டி இப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இருந்தாலும் பாட்டி வந்து இல்லை குடும்பத்துக்கு இவெல்லாம் செட்டே ஆக மாட்டான், இவெல்லாம் ஒரு ஏழையாக இருக்கான், இவனை குடும்பத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வர, இவனை டிவோர்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுது பாட்டி. நம்ம ஹீரோவும் பாட்டி நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்ற மாதிரி சொன்னாலும் பாட்டி ஒன்னே உங்கள்கிட்ட என்ன தேவையில்லாமல் பேசுறது, உன்னை பார்த்து நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது இந்த கசினோட அம்மாவும் நம்ம ஹீரோயின் குடும்பம் அசிங்கப்படுறதை பார்த்து ரொம்ப ஓவராக சிரிக்குதுங்க. நம்ம ஹீரோனா பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னோட ஹஸ்பண்டை நான் டிவோர்ஸ் பண்ண முடியாது, என் ஹஸ்பண்டை நான் உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் அவரை விட மாட்டேன்னு சொன்னாலும் பாட்டி வந்து நீ என்ன விட மாட்டேன்னு சொல்கிறது, நீ அவனை டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் நீ என் வீட்டில் ரூமில் அடைஞ்சு கிடப்ப அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து அவர் சைடுக்கு அழுத்து பாட்டி நீங்கள் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் பாட்டி விட மாட்டேங்குது, நீலாம் அதை சொல்ல முடியாது, அவள் டிவோர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனோட அம்மா வர இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, என் பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கா, இப்படி பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லும் போது அந்த பாட்டி திரும்ப எனக்கு காசு தான் முக்கியம், என்னோட பேத்தி நல்லா இருக்கணும்னா நல்ல பணக்கார பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த ஆன்ட்டி வேற இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க பாட்டி ஏன் இப்படி பண்ணுறீங்க, கிஃப்ட் வரலன்றதுக்காக இப்படியா நீங்கள் பேசுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து அந்த ரூமில் வந்து எல்லா கிஃப்ட்டும் வந்து நிற்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப பல கோடி மதிப்புள்ளது, ஒரு கிஃப்ட்டும் 20 மில்லியன் 40 மில்லியன் அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கு. ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே வந்து நின்றுட்டு இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து 80th பர்த்டேவை வந்து ஒரு பார்ட்டி வந்து பர்த்டே பார்ட்டி கொண்டாட போகிறாங்களாம், அவங்களுக்கான கிஃப்ட் எல்லாம் இங்கே வந்து டெலிவரி ஆக வந்திருக்குன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் பார்த்து இந்த கசினோட ஹஸ்பண்ட் இருப்பான்ல அவன் பார்த்துட்டு அந்த அசிஸ்டண்ட் பார்த்தோன்னே இவர் என்னோட கம்பெனியோட இம்பார்ட்டண்ட் ஆளாச்சு அப்படின்ற
அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த பாட்டியை வந்து அந்த கசினோட ஹஸ்பண்டை பார்த்து, நீ தானே இந்த கிஃப்டெல்லாம் எனக்கு ஆர்டர் பண்ண, இதெல்லாம் நீ தானே பண்ண, எனக்கு இது வந்ததுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு கேட்க, கசின் ஒன்று இல்லை பாட்டி இது நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, கசினும் ஒன்னே பாட்டியை பார்த்து, இல்லை பாட்டி அதை நாங்கள் ஆர்டர் பண்ணல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வேறு வீட்டில் டெலிவரி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஹீரோட அசிஸ்டண்ட்டும் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாட்டிக்கிட்ட, பாட்டிங்க பாருங்க ஒரு கிஃப்டோட ரேட்டும் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு 20 மில்லியன் 40 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி அந்த கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு, என்ன சொல்கிறீங்க நீங்கள், இது மொத்தமாக ஆட் பண்ண 200 மில்லியனுக்கு வருது, 200 மில்லியனுக்கு எனக்கு கிஃப்டா, இது யார் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கவங்களாம் யார் பண்ணுது சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அசிஸ்டன்ட் ஒன்று நம்ம ஹீரோ பார்த்து, பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் இவன் யாரை பாஸ்ன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்டும் பாஸை பார்த்து, அதாவது நம்ம ஹீரோவை பார்த்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் வேலையை கரெக்டாக, இப்போ நான் போகலாமா பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கசின்லாம் பார்த்து, என்னது இவன் பாஸா, இவன் அந்த கிஃப்டெல்லாம் கொண்டு வந்தான், என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லும் போது உடனே வந்து இந்த கசினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ காலிலே விழுந்துடுறான். ஐயோ பாஸ் நீங்கள் தான் என் கம்பெனியோட ஒரிஜினல் பாஸ்னே தெரியல, மேனேஜரை பார்த்தோன்னே தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இப்போ தான் உண்மையை ரியலைஸ் பண்ணி ஹீரோட காலில் விழுந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அந்த கசின் பொண்ணு வந்து, டே ஏன்டா இப்படி அவன் காலில் விழுந்துட்டு இருக்கேன்னு சொன்னா, அவன் உடனே அந்த கசினோட கணத்துல அறிஞ்சு, போடி உன்னால என் வேலையை போயிடும் போல அப்படின்ற மாதிரி கணத்துல அறிஞ்சு துரத்தி விட்டுடுறான். ஹீரோவும், உன் வேலை போகக்கூடாதுன்னா அதை நீ என் ஒய்ஃப் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆனால் நம்ம ஹீரோ நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பாஸ்ன்னே தெரியாமல் இப்போ எவ்வளோ தைரியத்தில் அவன் வந்து பேசினான், இப்போ பாஸ்ன்னு தெரிஞ்சோடனே காலில் விழுந்து கதறானா, இங்கே பார்த்துக்க உனக்குலாம் வேலை கிடையாது, உன்னை வந்து ஃபயர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிவிட, ஹீரோன்னு சொன்னதை கேட்ட ஹீரோவும் அசிஸ்டண்ட்டை பார்த்து, உனக்கு எல்லாம் தெரிஞ்சதில்ல, இவனை வேலையை விட்டு தூக்கிடு, இனிமேல் நம்மளோட கம்பெனிக்கு இவன் தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, அந்த பக்கம் இவன் வந்து நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சி, மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிரான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றும் சொல்ல, இல்லை உனக்கு வேலை தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த பாட்டியும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. அப்போது ஹீரோனோட அப்பா வர ஹீரோனை பார்த்து, எம்மா ஏன் நீ இந்த உண்மையை எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டால், ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லைப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரி பணக்காரன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சால் பயந்துருவீங்களோன்னு நினச்சேன், எங்கே வேறு என்னை விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு அதான் சொல்லலைன்ற மாதிரி சொல்லும் போது, ஹீரோனோட அம்மா ஒன்னே, ஏண்டி லூஸு இந்த உண்மையை முதல்ல சொல்லாமல் ஏண்டி இதை மறைச்சேன், எங்களோட மருமக ரொம்பவே நல்ல பையன், எங்களுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த உண்மையை நீ முதலே சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே ஹீரோக்கா ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்களோட பேரண்ட்ஸ், அதாவது ஹீரோனோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டாங்கன்றது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போது ஹீரோனோட பாட்டி ஒன்று ஹீரோக்கிட்ட வந்து, நீ இவ்வளோ பெரிய ஆளுன்றது தெரியாமல் நான் பேசிட்டேன்ப்பா, இந்த பாட்டியை வந்து மன்னிச்சிடு, இந்த பாட்டி வந்து இனிமேல் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், பாட்டி வந்து உனக்கு என்ன இனிமேல் எது கேட்டாலும் தருவேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சைடு லுக்கில் இது மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிச்சுப்பா, பணம் இருக்குன்னு தெரிஞ்சோன்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியும், உங்கள் கிஃப்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ கேட்பாங்க, பாட்டி உங்களுக்கு என் கிஃப்ட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, எல்லாம் ஓகேவான்னு கேட்டப்போ பாட்டியும், ஆமாம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்று, சரி இதை விட நான் நிறைய காசு செலவு பண்ணுவேன், இந்த கிஃப்ட் ஆனால் எனக்கு இப்போ பிடிக்கல பாட்டி, அதனால இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பாட்டியை பார்த்து என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வேற கூட நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்து இதெல்லாம் தூக்கி ஓட அப்படின்னு நம்ம சொல்ல, பாட்டி ஒன்னே, இல்லைப்பா வேண்டாம்ப்பா நான் வச்சுக்கிறேன், அதெல்லாம் காசு தானே, அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அசிஸ்டண்ட் வந்து பாஸ் சொல்கிறது தானே கேட்டாக்கணும், அதனால பாஸ் சொன்ன முன்னே அவ்வளோ காஸ்ட்லியானது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. பாட்டியா கீழே விழுந்து ஐயோ காசு போச்சேன்னு கதறிட்டு இருக்கு. ஹீரோவா எதுவுமே பேசாமல் இப்போ சைலண்டாக தான் நின்றுட்டு இருக்காரு. ஆனால் பாட்டியா கீழே விழுந்து அழுதுட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்து ஆன்ட்டியும் கசினும் இன்னும் பாட்டி எப்படி அழுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. இப்போ கூட ஒரு வயசானவங்களை பார்த்து, என்ன இப்படி பேசுகிறீங்க, வயசானவங்களை இப்படி தான் அழ வைப்பீங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பொருளை கொடுக்காம வயசானவங்களை இப்படி அழ வைக்கிறியே, உனக்கு அறிவே இல்லைன்ற மாதிரி ஹீரோனோட ஹஸ்பண்டை பார்த்து பேச நம்ம ஹீரோனுக்கும் வந்து உடனே ஆண்டியை பார்த்து, ஆண்டி பார்த்து பேசுங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் பாட்டி வந்தானே எங்களை அசிங்கப்படுத்தினீங்க, இவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை என்னை டிவோர்ஸ் வேறு பண்ண சொன்னீங்களா பாட்டியை ஏற்றி விட்டு, அதுவும் காசு இல்லைன்னு நினச்சி தானே பாட்டியும் அப்படி சொன்னாங்க, அப்போ இது உங்களுக்குலாம் கரெக்டான தண்டனை தான், நீங்களாம் அனுபவிச்சு தான் ஆகணும், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கரெக்டாக பாயிண்டாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோவா, நீ எது சொன்னாலும் கரெக்ட் தாம்மா, நீ பேசு, நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, அம்மா அப்பா இனிமேல் நீங்கள் இங்கே இருக்க வேணாம், வாங்க பெய்ஜிங்கில் எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அங்கே உங்களை கூட்டிகிட்டு போய் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க அம்மா அப்பாவை அடுத்த நாளே ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா அப்பாவும் சரி புது வீட்டுக்கு வந்திருக்கோன்ற மாதிரி இறங்குறாங்களா. என்னன்னா அவங்களோட மருமகனோட வீடு தானே, நல்லா தான் பேசிக்கிட்டு நல்லா தான் இறங்குறாங்க. நம்ம ஹீரோயினும் இதாம்மா நம்ம வீடு அப்படின்ற மாதிரி காட்டினா ஹீரோயினோட அம்மாக்கா ஒரே ஷாக்கு, என்னம்மா
இவ்வளோ பெரிய வீடா, அதுவும் சிட்டியோட சென்டரில், நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் வீட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. வீடே ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னுமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பங்களாக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே வராரா, வந்துட்டு ஹீரோனை பார்த்து, மேடம் பாஸ் வந்து ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு, நைட்டு வர லேட் ஆகுமா, இது உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் இதில் கேட்டோன்னே சரி நீங்கள் ஓகே போங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது ஹீரோன் வந்து சரி அவர் ஒர்க் முடிச்சுட்டு வரட்டும் நம்ம சமைக்கலாம் அப்படின்னு நம்ம அதை நினச்சிட்டு இருக்காங்களா. அப்போது ஹீரோனோட அம்மாவும், பாத்தியா என்னோட மருமக வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்ட்டு, ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்த உடனே ஒர்க்கு தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாரு. அப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்காக நம்ம சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் நைட்டுக்கு அப்படின்னு நம்ம அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்களா. நைட் ஆகிடுது. ஹீரோ வந்துடுறாரு. வந்தோடனே ஹீரோயின் கிட்ட வர நம்ம ஹீரோனும் வேகமாக போயிட்டு ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் வந்துட்டீங்களா, இன்னைக்கு நான் நிறைய வேலை செஞ்சேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ ஒன்னே நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வர நம்ம ஹீரோயின் சோஃபாவில் விழுந்துடுறாங்களா. ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நீயும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, நானும் இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எனக்கு எதுனா கூடன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கேயே கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோனும் ஹீரோவும் அங்கேயே கிஸ் பண்ணிக்கிறாங்களா. அப்போ கரெக்டாக அந்த டைமில் வந்து ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோவையும் ஹீரோயினும் சாப்பிட கூப்பிடலான்னு வராங்க. வந்தவங்க இப்படி நடக்கிறத பார்த்து, நீ ஐயோ தெரியாமல் பார்த்துட்டேன்ற மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்க. ஹீரோவா ஷாக்கில், அம்மா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோனோட அம்மாவும் சரி நீங்கள் முடிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களா. எல்லாரும் ஃபுட்டை வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது ஹீரோனோட அம்மா உடனே ஹீரோவை பார்த்து தான் பேசுகிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா உங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல, எப்போ நீங்கள் குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, சீக்கிரமாக வந்து பேபி வந்து பெற்றுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹீரோ இதை கேட்டோன்னே அதெல்லாம் பெற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் சூப்பை குடிச்சிட்டு இருப்பாங்களா. ஹீரோனோட அம்மா இப்படி சொன்னதை கேட்டோன்னே ஹீரோயின் வாய் உள்ள போன சூப் அப்படியே வெளியே வந்துடுது. நம்ம ஹீரோனா அம்மா ஏமா அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவா ஏமா அப்படி சூப்பு துப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஹீரோனோட வாய் அங்கே தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும், அம்மா இதெல்லாம் சொல்லாதம்மா அவர்கிட்ட, ஏமா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மாவும், இல்லைம்மா இதெல்லாம் கரெக்டான டைமில் நடந்தணும்ல, உங்களுக்கு பேபி வந்துட்டா நாங்கள் அதை பார்த்துப்போம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனோட அப்பாவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா, அதெல்லாம் பார்த்துப்பீங்க அதெல்லாம் கிடையாது போங்கன்ற மாதிரி சின்ன குழந்தை மாதிரி தலையாடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்து ஹீரோயின் வந்து ஹீரோட ரூமில் தூங்க போகிறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயின் தனி ரூமில் தான் படுத்திருப்பாங்க. ஹீரோ சொல்லியிருப்பாரு, நான் உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ ரூமில் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஏன்னா வந்து ஹீரோனோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க, இனிமேல் இவங்க ரெண்டு பேர் தனியாக தூங்க முடியாதுல்ல, அதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு, ஆமாம் நானும் இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்த அப்புறம் நம்ம தனியாக தூங்குறதுலாம் கரெக்ட் கிடையாது, அவங்க தப்பாக நினச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ படுத்துட்டு இருக்க ஹீரோயின் வந்து சைடில் போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சி இழுத்து படுக்க போட்டுறாரா. ஹீரோயின் வந்து நர்வஸாக இருக்காங்க, கொஞ்சம் ஷையாக இருக்காங்களா, அவங்களால எதுவுமே பேச முடியல. ஆமாம் இப்போ இவர் நம்மளை என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ ஒன்று ஹீரோயின் பார்த்து, நீ எதுக்கும் பயப்படாத, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வரமாட்டேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுப்பி விட்டுட்டு சரி போய் தூங்குப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோனை தூங்க வச்சுறாரா. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோனுக்கும் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிருப்பாங்க, ஏன் நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, இவர் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து டக்குன்னு ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சிட்டு ஹீரோனை பார்த்து, ஆமாம் நீ ஏன் இன்னும் தூங்கவே மாற்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஹீரோ கிஸ் பண்ண வர போகிறாரு போல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன்னே நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனும் அப்படி என்னன்னு கேட்டால், அடுத்த நிமிஷம் ரெண்டு பேரும் ஜாகிங்க்கு போகிறதுக்காக ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோனும், இதுதான் வந்து ரொமான்டிக்காக நான் ஏதோ பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் ஆமாம்மா இதான் சொன்னேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனும் ஓ சரி சரி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு நைட்டில் ஜாகிங் போகிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கா, நானே ஒரு ஏதோ ரொமான்டிக்கான பர்சன் நினச்சிட்டேன், என்ன இவர் இப்படி பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் கால் வலிக்குதுன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னே சரி வா நான் உன்னை தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை பின்னாடி தூக்கிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு போகிறாங்க அன்றைக்கி நைட்டு. ஹீரோனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோ கூட இருக்கிறது. அப்போது ஹீரோனும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ வந்து அவரோட ரூமில் வந்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா. அதே டைம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க என்னென்ன ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சி ட்ரிங்க் பண்ணுறாங்கன்னா,
நம்ம ஹீரோக்கு வந்து என்னை பிடிக்கலையா, அவருக்கு என்ன பிடிக்கலையா, ஏன் நம்ம கிட்ட க்ளோஸாக வர மாட்டேங்கிறாரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட போய் இதெல்லாம் பேச வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாவு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துலலாம் தட்டிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்களா. அப்போ மெதுவாக ஹீரோவோட ரூமில் போகிறாங்க. ஏதோ பூனைக்குட்டி மாதிரி போகிறாங்க. அது ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஹீரோவோட வீட்டில். ஹீரோவும் பார்க்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கா இவ அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட டேபிள் மேலே ஏறி உட்காந்து, அதாவது படுத்துக்கிட்டு ஒரு புழு மாதிரி நெண்டிக்கிட்டு போகிறாங்களா. ஹீரோ வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, என்னவ லேப்டாப்பெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு மண்ணில் போகிற புழு மாதிரி டேபிள் மேலே ஊர்ந்து போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கே ஷாக்காக இருக்குது. நம்ம ஹீரோனும் பின்னாடிலாம் நின்றுட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. சைடில் இருக்க கோட்டெல்லாம் வேறு கழட்டி விட்டுட்ருக்காங்களா. ஹீரோ கிட்ட க்ளோஸாக போயிட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள், நான் உங்களை அட்ராக்ட் பண்ணலையா, ஏன் என்னை பார்க்கவே மாட்டீங்கன்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து கேட்க, அப்போது ஹீரோ வந்து ஷாக்கில் வந்து ஹீரோனை பார்த்துட்டு, நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. நம்ம ஹீரோனுக்கா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி முன்னாடி எட்டி பார்க்குறாங்க லேப்டாப்பில். என்னென்னு பார்த்தா ஒரு 5 பேரோட நம்ம ஹீரோ மீட்டிங்கில் இருக்காரு. இதை பார்த்த ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. ஐயோ என்னால் இது ஏற்றுக்கவே முடியல, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, நான் போகிறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்கேருந்து ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் போன அப்புறமா ஹீரோ வந்து மீட்டிங்கில் இருக்கவங்கள பார்த்து, இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி இப்போ மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம், சரியா, எதுவுமே கண்டுக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறாரு. நம்ம ஹீரோனா அவங்க ரூமில் போயிட்டு பெட்டில் உட்காந்து பெட்ஷீட்லாம் போய்த்திக்கிட்டு, ஒரே அசிங்கமாக போயிடுச்சு, என்னமோ நினச்சி போனால் இப்படி பல்பு வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோனை பார்த்து எழுப்பி, ஏன் இப்படி பண்ணுற, ரொம்ப குடிச்சியான்னு கேட்டால் ஹீரோயின் ஒரு பாட்டில்னு சொல்ல, ஹீரோ ஒன்னே இனிமேல் இப்படிலாம் ரொம்ப குடிக்கக்கூடாது, ஃபியூச்சரில் குடிச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் ஒன்னே அப்போ ஹீரோவை தட்டி விட்டுட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லைல்ல, என்கிட்ட வராதிங்க போங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோனை திருப்பி, நான் எப்போ அப்படி சொன்னேன் உன்னை பிடிக்கலான்ட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோனை பெட்டில் தள்ளி விட்டுறாரா. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சிரிப்பாக வருது. அப்போது ஹீரோன் வந்து, சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க, என்ன மறுபடியும் ஜாகிங்க்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால், ஹீரோ ஆனால் கோட்டை ரிமூவ் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு ஹீரோன் கிட்ட க்ளோஸாக போயிட்டு, ஹீரோ சொல்லியிருப்பார்ல உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் தான் நான் க்ளோஸாக வருவேன் உன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட போயிட்டு, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனும் ஒரு ரொமான்டிக் மூடில் இருக்கவும் ஹீரோனும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. என்னன்னு பார்த்தா 2 பேருமே அன்றைக்கி க்ளோஸாக இருந்துடுறாங்க. அன்றைக்கி நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்காக ஆகிடுது. ஹீரோன் வந்து முதல்ல ஏன் சொன்னி ஹீரோட மூஞ்சில் கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து, என்ன சீக்கிரமாக இருந்துச்சுட்டா, நமக்கு இன்னும் மார்னிங் விடியலப்பா, மார்னிங் விடிஞ்சாலும் சரி, நமக்கு இது மார்னிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட க்ளோஸாக போக பார்க்குறாரா. பெட்ஷீட்லாம் போய்த்துக்கிட்டு அப்போ கீழே வந்து என்னென்னு பார்த்தா ஹீரோனோட ஆண்டியோட வாய்ஸு, அதான் சண்டை போட்டிருப்பாங்களா ஊரில், அவங்க வந்துக்கிட்டு கீழே கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ பார்த்து, அது என்னோட ஆண்டியோட வாய்ஸ் தான், எதனா ப்ராப்ளம் பண்ண கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, வாங்க போயிட்டு என்னென்னு டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லை ஹாலில் போயிட்டு எல்லாரும் ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்களா. என்னென்னு பார்த்தா அந்த ஆண்டி தான் வந்திருக்காங்க. வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, ஆமாம் ஜியா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கோம், நீ ரொம்ப பணக்கார வீட்டில் இப்போ வாழ்ந்துட்டுருக்க, ஆனால் எங்களோட வாழ்க்கையே போயிடுச்சு, என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் போயிடுச்சு, இவளோட பாய் ஃப்ரெண்டோ வேலையை விட்டு போனதுனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, அதனால எங்களுக்கு போகிறதுக்கு இடமே இல்லை, பாட்டியும் வீட்டை விட்டு எங்களை துரத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் உங்களோட வீட்டில் எனக்கு அடைக்கலம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி வந்து ஹீரோன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கசினுக்கு கெஞ்சிறது பிடிக்கல ஒரு பக்கம், இருந்தாலும் நம்ம ஹீரோன் வந்து, சரி பொழைச்சிப்போங்க, எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களாம் இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடவும் 2 பேருக்கும் ஏப்ரனை மாட்டி விட்டு 2 பேரும் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு சமையல்காரங்களை அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அப்போது அந்த கசினோட அம்மா இருப்பாள்ல, அதான் அந்த லேடி, அந்த கசினை பார்த்து, ஏய் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் ஏன் தெரியுமா இப்படி பண்ணியிருக்கேன், இது ரொம்ப பணக்கார வீடு, அந்த ஜியாவோட இடத்துல எப்படியாவது நீ வரணும், அந்த ஜியாவை வந்து இந்த ஜியாவோட ஃபேமிலியோடு அவளை வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு நீ அவனை செட்யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்ருக்கு. இந்த கசினுக்கு இப்போ தான் அந்த ஐடியாவே வருது போல. அம்மா இதுக்கு தானே இந்த வீட்டிலே கூட்டிகிட்டு வந்தியா, அவனை கண்டிப்பாக நான் எப்படியாவது மடக்கிறேன், அதாவது நம்ம ஹீரோ பேர் ஷியாங் தானே, அவர் மடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டே போயிட்டு ஹீரோ ஒர்க் பண்ணுற பிளேஸில் போயிட்டு காஃபி கொடுக்குறேன்னு போய் நின்றுட்டு இருக்கா. ஹீரோ வந்து கண்டுக்காமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கவும் இவ வந்து, கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு ஒர்க் பண்ணலாம்ல, ஏன் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோட ஷோல்டர்லலாம் போய் கை வைக்கவும் ஹீரோக்கு கோவம் வந்துடுது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்னையே அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற, உன்னை யார் முதல்ல அலோவ் பண்ணான்னு சொல்லிட்டு அவள் வந்து ரூமை விட்டு வெளியே தள்ளி, உன்னை அப்பயே கெட் அவுட்னு சொன்னேன்ல, போகாமல் சும்மா வந்து உள்ளே நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு, எந்த ஒழுங்காக போயிட்டு என் கண்ணு முன்னாடி நிற்காதுன்னு சொல்லிட்டு டோரை சாத்தி விட்டுறாரு. அப்போ இவளும் வந்து வெளியே நின்றுட்டு இருப்பாள். இவளுக்கு வந்து ஒரே நோஸ் கட்டாக போயிடுது. என்னடா இது அழகாக இருக்க என்னையும் இப்படி துரத்தி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி இவளே நினச்சிட்டு இருக்கா. இவ கீழே போய் நிற்கும் போது இவளோட அம்மா வராங்க. இவளை பார்த்து, சரி விடு, நடந்து போச்சு, நான் ஒரு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை அவனோட சூப்பில் கலந்து விட்டுட்டு இன்னைக்கு நைட் அவன் கூட எப்படியோ ஸ்டே பண்ணிவிடு, மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்றமா சொல்லிட்டு மருந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிட்டு இவ வந்து க்ளீன் பண்ணலான்னு போகிறா ஃபஸ்ட்டு வீடெல்லாம். அப்போது ஹீரோயின் ரூமை க்ளீன் பண்ணும்போது நிறைய நெக்லஸ்
நெக்லஸாக இருக்குது, டைமண்ட் நெக்லஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணாடியில் என்ன பேசிக்கிறான்னா, இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் இந்த நெக்லஸ் எல்லாமே எனக்கு சொந்தமாக போகுது, இந்த ஷியாங்கும் எனக்கு தான், அவனோட சொத்தும் எனக்கு தான், இந்த ஜியா வந்து வீட்டை விட்டு போய் பிச்சை எடுக்க போகிறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நைட்டு டின்னரில் வந்து ஹீரோட சூப்பில் இந்த மருந்து வந்து கலக்கி விட்டுடுறா. கலக்கிட்டு அந்த பேப்பரை வேற அங்கேயே போட்டுட்டு போயிடுறாளா. அப்புறம் எல்லாரையும் டின்னருக்கு உட்கார வச்சுட்டு அவளே சர்வ் பண்ணி விடுன்னு பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு வேற கரெக்டாக அந்த சூப் எடுத்து வச்சிடுறாளா. அப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோவும் அந்த மருந்து கலந்த சூப்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சிடுறாரு. குடிக்கிற மாதிரி குடிச்சிடுறாரு. அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க ஹீரோக்கு திடீர்னு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. தலையிலலாம் கை வச்சுட்டு எனக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்குது, தலையெல்லாம் சுற்றுதுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பார்த்து என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் சரிப்பா நீ சாப்பிடாத, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கொண்டு போய் விட சொல்கிறாங்க ஹீரோவை. அப்போது ஹீரோனை போகலான்னு பார்க்கும்போது இந்த ஆண்டி ஒன்று ஹீரோனை பார்த்து சியா எதுக்குமா நீ எந்திரிக்கிற, நீ சாப்பிடுமா, அதான் உன் கசின் இருக்கால அவள் போயிட்டு மேலே விட்டு வந்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை சாப்பிட சொல்ல நம்ம ஹீரோனை சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா இவ கொண்டு போய் விடுவாளா, சரி ஓகே இவளை கொண்டு போய் விட்டுட்டோம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ வர மயக்கத்தில் இருக்காருல்ல, அதுக்கப்புறம் இந்த கசின் தான் வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோட பெட்ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, தள்ளாடிக்கிட்டே போகிறாரு. அப்போது ஹீரோனோட அம்மா ஹீரோன்னு பார்த்து ஏன் இப்படி பண்ணுறதுயா, நீ போக வேண்டானே, அவளை நம்பி எதுக்கு நீ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் அனுப்பி வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்குது, கூடவே ஹீரோனோட அப்பாவுக்கும் தான். அப்போ மறுபடியும் சொல்லும் போது ஹீரோனும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. மேலே வந்து ஹீரோவை விட போயிருப்பாள்ல, ஹீரோ வந்து வேகமாக போயிட்டு பெட்டில் தள்ளி விட்டுடுறா. தள்ளி விட்டுட்டு இனிமே இன்னைக்கு நைட்டுக்கு மேலே நீ எனக்கு சொந்தமாக போகிற, இதுக்கு மேலே உன்னோட சொத்து எல்லாமே எனக்கு சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா ஹீரோட பெர்மிஷனே இல்லாமல் ஹீரோட ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ண போயிட்டு இருக்கா. ரொம்ப க்ளோஸாக போகிறா. ஆனால் ஹீரோனோட அம்மாக்கா கீழே மனசு ரொம்ப உறுத்ததுனால ஹீரோனை பார்த்து ஜியா இப்போ நீ போறியா இல்லை நான் போவா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. அப்போது ஹீரோன் வந்து ஹீரோனோட அம்மா சொல்கிறது கேட்டோன்னே சரி ஓகேம்மா நான் மட்டும் இல்லை ஆன்ட்டியோட சேர்த்து நம்ம எல்லாரும் போய் மேலே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா மேலே வந்து அவள் வந்து நம்ம ஹீரோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண வந்திருப்பாள். ஹீரோ வந்து அவளோட கையை பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டு என்ன தைரியம் தான் இப்படி என்கிட்ட க்ளோஸாக இருக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கால அவளோட கை காலெல்லாம் கட்டி போட்டு அங்கேயே கீழே உட்கார வச்சிடறாரு. அதே டைமில் வந்து ஹீரோனோட ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் மேலே வந்து பார்க்குறாங்களா. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகேவாங்க, நார்மலாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் எனக்கு எல்லாம் ஓகேமா, நீங்கள் எதுவுமே நடக்கலை, அவளை பிடிச்சி வச்சுட்டேன், எனக்கு எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் அப்போ காட்டுறாங்க நீ கொண்டு வந்தில்ல மெடிசன் பேப்பர், நீ கலந்ததுலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் இதை பண்ணிங்கன்னு தெரியும், நான் போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் 2 பேரும் ஜெயில் உள்ள போயிட்டு கம்பி என்ன போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கசினோட அம்மாவும் பயந்துட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நீ ஹீரோனோட அம்மாவுக்கு இப்போ தானே உண்மையை தெரியுது. வர கோவத்தில் ஹீரோனோட அம்மா அவங்க சிஸ்டரின் லவ் பார்த்துக்கிட்டு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்ப, இப்படி சீப்பான வேலையை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுறாங்க. அதே மாதிரி தான் ஹீரோனோட அப்பாவும் ரொம்ப கண்டபடி திட்டிட்டு நீங்களா ஜெயிலுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. அப்போ ஹீரோனோட ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹீரோனை பார்த்து நீ என்ன எங்களை கொல்லணும்னு பார்க்குறியா, ஜெயிலெல்லாம் எதுக்கு எங்களை அனுப்புன்னு பார்க்குற, போலீஸ்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதேன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்லிடுறாரு இல்லை உங்களுக்குலாம் அந்த தண்டனை தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லி விட்டுறாரு. ஹீரோனும் ஆமாம் நீங்களாம் அதை அனுபவிச்சாதான் உங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும், நீங்கள் அப்போ தான் திருந்துவீங்கன்னு சொல்லிடுறாங்க. என்னென்னு பார்த்தா 2 பேரையும் ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோனோட ஃபேமிலி வந்து ஹீரோட வீட்டில் ஹாப்பியாக இருக்காங்களா. அப்போ ஒரு நாள் காட்டுறாங்க ஹீரோயின் குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி வந்துட்டு ஹீரோனை அக் பண்ணுறாங்களா. அப்போது ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டு ஹீரோ பார்த்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிக்கிட்டீங்க, ரொம்ப நேரம் தூங்க வேண்டியது தானே, தூங்காமல் இப்பயே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ ஒன்று அது எப்படி நீ பக்கத்தில் இல்லாமல் நான் மட்டும் தனியாக தூங்குவேனா, நீ இல்லைன்னா எனக்கு தனியாக தூக்கமே வராது, அதான் எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட க்ளோஸாக போகிறாரா. அப்போது ஹீரோனே இல்லை வேண்டாம் தள்ளி நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஏன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு அதை கேட்டோன்னே இன்னும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே ஹீரோனை பார்த்து சரிவா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனை கூப்பிடுறாரா. நம்ம ஹீரோனும் அவசரப்படாதீங்க போகலாம், எனக்கு எல்லாமே தெரியும், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி ஓகே சியா உனக்கு எப்போ ஓகேவோ அப்போவா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல
அதுக்கப்புறம் உடனே நீங்கள் ஏன் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு உண்மையாகவே என்னை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்களா. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. என்னென்னா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிராஃபிக்கில் இருக்கும்போது ஒரு மீட்டிங் போகிறதுக்காக ரொம்ப அவசரப்பட்டிருப்பார்ல. 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அப்போ ஹீரோயின் ஸ்கூட்டியில் வந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிருப்பாரு. அந்த டைம் வந்து ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க, ஹீரோட கையை பிடிச்சி கீழே ரொம்ப சாயாதீங்க, என்னை டைட்டாக பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இடுப்பை சுற்றி கையை வச்சிருப்பாங்க ஹீரோட கையை. அப்போவே வந்து ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் மேலே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் விழுந்திருப்பாரு. இதை வந்து ஹீரோ எப்படி தெரியுமா ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்த உடனே காதலில் விழுந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. உண்மையாகவே ஹீரோ வந்து நம்மளை லவ் பண்ணியிருக்காருன்றதை கேட்டோடனே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இதோட இந்த ட்ராமா இங்கே முடியுது. இந்த ட்ராமாவோட ஹாப்பி எண்டிங் தான். இந்த ட்ராமாவோட எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பாய் கைஸ்.